Dear children, now let me start the algebra exercise 3.1. Shall we start now? First sum. Which of the following expressions are polynomials? If not, give reason. What is given here? கொடுத்துருக்கத்தில் எதெல்லாம் polynomial கேட்டிருக்காங்க அப்படி polynomial இல்லை அப்படின்னா you have to give reason for that. See the first sum. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறது தான் வேரியபிளோட பவர் வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் அது பாலினாமியல் கிடையாது. ஸோ see the first sum here 1/x² + 3x - 4 டினாமினேட்டரில் வேரியபிள் இருக்குது. அது நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகும் 1/x²ன்றது x⁻−2 அதாவது பவர் வேல்யூ நெகட்டிவாக மாறிடும். ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஸோ கிவன் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் அ பாலினாமியல் சின்ஸ் த எக்ஸ்போனண்ட் ஆஃப் x² இஸ் நாட் அ ஹோல் நம்பர். அது ஹோல் நம்பர் கிடையாது. என்னவா இருக்குது இன்டீஜராக இருக்குது. பவரில் இருக்க வேல்யூ இன்டீஜராக இருக்குது. ஸோ இட் இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அதனால் இது என்னது பாலினாமியல் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் சம் x² × x-1 இந்த மாதிரி இருக்கும்போது மல்டிபிள் பண்ணணும் நம்ம. x² × x gives x³ x² × 1 gives x². ஸோ பவர் வேல்யூ என்னவாக இருக்குது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ பாலினாமியல். செகண்ட் ஒன் இஸ் அ பாலினாமியல். அண்ட் தேர்ட் ஒன் 1/x × x + 5 கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள் 1/x × x + 5 நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம், ப்ராடக்ட் பண்ணாமலும் சொல்லலாம். 1/x டினாமினேட்டரில் எக்ஸ் வந்துச்சுனாவே பவர் வேல்யூ என்ன ஆகிடும் பாசிட்டிவாக இருக்கிறது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும்போது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். ஸோ பவர் வேல்யூ நெகட்டிவாக மாறுது அப்படின்போது இட் இஸ் நாட் அ பாலினாமியல் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் ஃபோர்த் சம் 1/x⁻−2 + 1/x⁻−1 + 7 டினாமினேட்டரில் பாருங்கள் வேரியபிள் டினாமினேட்டரில் இருக்குது. ஆனால் பவர் வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. அது லா ஆஃப் ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும் பாசிட்டிவாக மாறிடும். ஸோ இதுவும் நெகட்டிவாக இருக்குது பாசிட்டிவாக மாறிடும். ஸோ பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இட் இஸ் அ பாலினாமியல். இந்த வேல்யூ வந்து பாலினாமியல் தான் அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வேல்யூ ஃபிஃப்த்து சம் பாருங்கள். வேரியபிள் ரூட்டுக்குள்ளே இல்லை தனியாக தான் இருக்குது. ரூட்டுக்கு அதாவது 5க்கு மட்டும் தான் √3 √2 எக்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது மல்டிப்பிளில் இருக்குது. அப்படின்னும் போது இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு பவர் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கிறதால இட் இஸ் அ பாலினாமியல். சிக்ஸ்த் ஒன் m² - cube root of m. ஸோ cube root of m இது இண்டெக்ஸ் ஃபார்முக்கு மாத்திரம் என்ன ஆகும் பவர் வேல்யூ 1/3 சேஞ்ச் ஆகிடும். ஸோ பவர் வேல்யூ உங்களுக்கு ஃப்ராக்ஷனாக வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். அதனோட ரீசன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஐ திங்க் யூ வெல் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபர்ஸ்ட் ரோமன். செகண்ட் ரோமன் write the coefficient of x² and x in each of the following polynomials. கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் இந்த சம்ஸ் இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட் வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லெசன்ஸை பாருங்கள் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சில்ட்ரன், ரைட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² and x in each of the following polynomials. ஒவ்வொரு பாலினாமியல்லையும் x² கோஎஃபிஷியன்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கொஸ்டினில் பாருங்கள் x² எங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ராடக்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது 2/5. ஸோ 2/5 இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x². அண்ட் தென் எக்ஸோட வேல்யூக்கு ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள் -3. ஸோ -3 இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வேல்யூ. செகண்ட் ரோமன் நீங்களே சொல்லிடலாம் x² வேல்யூ -2. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இஸ் -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதனுடைய ப்ராடக்ட்டில் இருக்க வேல்யூ -√7. So answer is minus into √7. And then third one π(x²) - x + 2. So x² coefficient pi is the answer. And x coefficient பாருங்கள். ஸோ ப்ராடக்ட்டில் வந்து உங்களுக்கு 1 ஐடியா இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் -1. And then fourth sum x² coefficient √3 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் √2. ஸோ ஆன்சர் இஸ் √3 and √2. ஸோ சென்டென்ஸை எழுதி ஆன்சர் மென்ஷன் பண்ணியிருக்கணும். And then fifth sum last one x² - 7/2 × x + 8. இதில் x² கோஎஃபிஷியன்ட் 1 எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7/2. ஸோ நீங்கள் எடுக்கும் போது நெகட்டிவ் சிம்பிளோடு சேர்த்து எடுத்துக்க போகிறோம். இஸ் இட் கிளியர்? அண்ட் தென் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். பாலினாமியல் டிகிரி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு டேர்ம்லையும் டிகிரி பார்க்க போகிறோம். இதில் டிகிரி இருக்கா வேரியபிளே இல்லை. ஸோ நோ டிகிரி. Here the degree is வேரியபிளோட பவரில் இருக்கிறது டிகிரி. ஸோ ஆன்சர் இஸ் 2. இதனோட வேரியபிளோட பவரில் இருக்க வேல்யூ 7. ஸோ ஆன்சர் இஸ் 7. இதனோட டிகிரி எதுவுமே இல்லை 0ன்னு எடுத்துக்கோங்க. இதனோட டிகிரி 2ன்னு எடுத்துக்க போகிறோம். இதனோட டிகிரி 7. இருக்கிறதுல எது ஹையஸ்ட்டு 7 இஸ் த ஹையஸ்ட். ஸோ 7 இஸ் த டிகிரி. செகண்ட் ரோமன் டிவிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து செப்பரேட் பிரிச்சுக்க போகிறோம் தனித்தனியாக பிரிச்சுக்க போகிறோம். நியூமரேட்டர் டினாமினேட்டர் x³ / x². அகெயின் -x⁴ / x².
this x square is common for all the 3 terms. ஸோ ஒரு செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ செப்பரேட் பண்ணியாச்சு. இதில் கேன்சலேஷன் இருக்குது பாருங்கள். இதை 2 கேன்சல் பண்ணால் இங்கே 1 ஆகிடும் உங்களுக்கு டிகிரி. இந்த 2 இதோட கேன்சல் பண்ணால் டிகிரி 2 ஆகிடும். இதில் கேன்சல் பண்ணால் டிகிரி வந்து 4 ஆகிடும். ஸோ இப்போ உங்களோட டிகிரி வேல்யூ சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இது கேன்சல் ஆகிடுச்சு. ஃபுல் வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சு டினாமினேட்டரில். ஸோ நியூமினேட்டரில் இருக்க வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆன்சர் மைனஸ் x power 2 plus 6x power 4. இதில் இருக்கிறதுலே highest value எது 4. ஸோ degree of the polynomial is 4. பவரில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் நம்ம எடுக்கணும், வேரியபிள்லாம் சேர்த்து எழுதக்கூடாது. Is it clear children? And then ப்ராடக்டில் இருக்க பாருங்கள். this x cube is common to both the values. So x cube into x square. See x cube into x square. ரெண்டுமே x வேல்யூ சேம் வேரியபிளாக இருந்தால் மட்டும்தான் பவர் ஆட் ஆகும். யூஸிங் law of exponents நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. law of exponentsல ப்ராடக்ட் ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் a power m into a power n is equal to a power m plus n. அப்போ ரெண்டு பவரும் ஆட் ஆகும். x power 3 plus 2. ஸோ ஆன்சர் இஸ் x power 5. அதே மாதிரி இது ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணும்போது 3யோட 1 ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் 4 ஆகிடும். ஸோ இதனோட டிகிரி 5, இதனோட டிகிரி 4. ஸோ ஆன்சர் இஸ் 5 is the degree of the polynomial. And then fourth sum, 3x power 4 plus 9x square plus 27x power 6. Degree 4, degree 2, degree 6, which is the highest? 6 is the highest degree. So answer is degree of the polynomial is 6. And here the degree is 4. Here the degree is 3. Here the degree is 2, which is highest? 4 is the highest. So answer is 4. Easier இல்லையா? And then good. Fourth sum, rewrite the following polynomial in standard form. இது standard formக்கு மாற்றணும். Already I have told you no. Standard form of the polynomial may be ascending or descending order. ரெண்டு ஆர்டரில் எதுனாலும் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் சம்க்கு மட்டும் ரெண்டு ஆர்டருமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த சம்லேருந்து ஒரு ஆர்டர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரெண்டாவது ஆர்டரும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதாவது டிசெண்டிங்கில் நான் கொடுத்துருக்கேன். அசெண்டிங் வேணும்னா நீங்கள் எழுதி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்குற ஆர்டரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். நான் டிசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணியிருக்க பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் டிகிரி இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து 3 தான். ஸோ அந்த வேல்யூ ஃபஸ்ட்டு வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் இருக்கிறதால √7x3. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் செகண்டாக இருக்குது. ஸோ ப்ளஸ் 6x ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ். அடுத்த டிகிரி எக்ஸு. அடுத்த வேல்யூ லாஸ்ட்டில் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வரும். ஸோ -9 சிம்பிளோடு சேர்த்து எழுதணும். வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது. கிளியர் ஆகிடுச்சா? ஸோ பாருங்கள் 3, 2, 1 லாஸ்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ இது டிசெண்டிங் ஆர்டர். இதையே மாற்றி எழுதிங்கன்னா அதுதான் அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஆறுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா எழுதுங்க, இல்லைன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் மட்டும் எழுதினாவே என்எஃப். செகண்ட் ரோமன் டிகிரி பாருங்கள். 4 is the first value and then 3 is the second value. டிகிரி தான் எடுக்கணும் நம்ம. ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் தேர்ட் வேல்யூ அண்ட் தென் லாஸ்ட் எக்ஸ் வேல்யூ. இருக்கிற வேல்யூவை நம்ம ஆர்டராக எழுத போகிறோம். டிசெண்டிங் ஆர் அசெண்டிங் ஃபார்ம். தேர்ட் ஒன் 7x³ minus 6/5x square plus 4x minus 7. ஸோ ஆல்ரெடி பாருங்கள் எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்ரெடி என்ன ஃபார்மில் இருக்குது? டிசெண்டிங் ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ த கிவன் பாலினாமியல் இஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கொடுத்துருக்குற கொஸ்டின் அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுத போகிறோம். ஸோ அதுதான் ஃபைனல் ஆன்சராக வந்துடும் உங்களுக்கு. தென் லாஸ்ட் ஒன் டிகிரி பாருங்கள். 4 is the highest and then 3 and then 2 and then 1. லாஸ்ட் வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 4 வந்துடும், செகண்ட் 3 வந்துடும் and then y square y and then -11. ஸோ எழுதும் போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற சிம்பிளோடு எடுத்துகிட்டு வாங்க. ப்ளஸ் இருந்தால் ஃபஸ்ட் வேல்யூக்கு ப்ளஸ்ன்றதை மென்ஷன் பண்ண வேணாம். பிட்வீனில் மட்டும் ப்ளஸ்ஸை மென்ஷன் பண்ணணும். ஸோ கிளியர் சில்ட்ரன்? and then add the following polynomials and find the degree of the resultant polynomial. கொடுத்துருக்குற பாலினாமியல் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. பாலினாமியல்ஸ் 2 இருந்தால் அதை அடிஷன் பண்ணுற ஆன்சரும் ஒரு பாலினாமியில் தான் இருக்கும்னு பார்த்துட்டோம். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி வர ஆன்சரோடைய, அதாவது ரிசல்டன்ட் பாலினாமியல் வர ஆன்சரோடைய டிகிரி எழுதணும். 2 பாலினாமியல் கொடுத்துட்டாங்க, அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய ஆன்சரில் என்ன டிகிரி இருக்கோ, அந்த பாலினாமியலுக்கு என்ன டிகிரி இருக்கோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். ஸோ எப்படி எழுதணும்னு பாருங்கள். நான் உங்களுக்கு டேபிளர் காலமாக கொடுத்துருக்கேன். நீங்கள் டேபிளர் காலம் யூஸ் பண்ணி தான் வந்து நோட் புக்கில் போடணுன்ற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஒவ்வொரு சம்மும் தனித்தனியாக எழுதியும் நீங்கள் போடலாம். ஸோ ஃபஸ்ட் சம் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சம்முன்னு போட்டு கூட எழுதலாம். ஸோ டேபிள் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி நீங்கள் செப்பரேட்டாக போகணுன்றவங்களும் போடலாம். ஸோ இதை ஃபஸ்ட் சம் திஸ் இஸ் த கிவன் 2 பாலினாமியல்ஸ், 2 பாலினாமியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஆர்டராக எழுதணும். அதாவது லைக் டேர்ம்ஸ்க்கு நேராக லைக் டேர்ம்ஸ்னு எழுதணும். ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ் என்னென்னு தெரிஞ்சுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 3x ஸ்கொயர்னு இருக்குது, 4x ஸ்கொயர் இருக்குன்னா இந்த வேரியபிள் சேமாக இருந்துச்சுன்னா அலாங் வித் த பவரோடு சேர்த்து பார்க்கணும். வேரியபிள் சேமாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் லைக் டேர்ம்ஸ்.
இப்போ வேரியபிள் டிஃபராக இருக்குது பாருங்கள், இது எக்ஸ் இருக்குது, இது ஒய் இருக்குது, இல்லை இது எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இது திஸ் இஸ் நாட் அ லைக் டேர்ம். வேரியபிள் சேமாக இருக்கணும், அதோட பவரும் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் லைக் டேர்ம். ஸோ லைக் டேர்ம்ஸ்க்கு நேராக லைக் டேர்ம்ஸ் எழுதணும். ஓகேவா, லைக் டேர்ம்ஸு சேமாக எழுதணும். நம்ம ஃபஸ்ட் வேல்யூ ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதியிருக்கோம் பாருங்கள். செகண்ட் வேல்யூவில் எக்ஸ் ஸ்கொயரே இல்லை, அதுக்கு பதில் என்ன இருக்குது, எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது எக்ஸ் க்யூப் ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக 0x ஸ்கொயர்னு போட்டேன். ஏன்னா இங்கே 0, அதாவது எக்ஸ் ஸ்கொயருன்ற வேல்யூவே இல்லாததால் அதனோட வேல்யூ நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணும்போது அதனுடைய வேரியபிளோட சேர்த்து எழுதணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மிஸ் ஆகுதுன்றதுனால நான் 0x ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 0x ஸ்கொயர்னா ஆன்சர் என்னது, 0 தான். ஸோ அந்த 0க்கு பதிலாக 0x ஸ்கொயர்னு சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா எந்த வேல்யூ மிஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஸோ 6x க்யூப் இந்த இடத்துல ஏன் போடலாம், போடாமலும் விடலாம். இந்த இடத்துல நீங்கள் 0x க்யூப் ப்ளஸ்ன்னு போட்டும் ஆன்சர் எழுதலாம். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அண்ட் தென் ஸோ 6x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 2. இந்த இடத்துல டினாமினேட்டரில் பாருங்கள், சாரி q ஆஃப் எக்ஸ் வேல்யூ பாருங்கள், 6x க்யூப், எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை. ஸோ 0x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 15. கான்ஸ்டன்ட்டுக்கு நேராக கான்ஸ்டன்ட், எக்ஸ் டேர்முக்கு நேராக எக்ஸ் டேர்ம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்முக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் க்யூப்க்கு நேராக எக்ஸ் க்யூப். இந்த இடத்துல 0 போடுங்க, இல்லை போடாமலும் விடலாம், தப்பு இல்லை. பிட்வீனில் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாத போட்டுங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால நான் லீவ் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன செய்ய போகிறீங்க, அடிஷன் செய்ய போகிறீங்க. ஆட் பண்ணுங்கள். 6x க்யூப் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ 6x க்யூப், இங்கே 6ஓட 0 சேர்த்திங்கன்னா சேம் 6. அந்த எக்ஸ் ஸ்கொயரை ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுத போகிறீங்க. ஸோ வேரியபிள் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். Here -7 both are negative, so you have to add and put the minus symbol. So if you add -7 with -7 you will get -14. and the x value as it is அப்படியே வந்துடும். So 15 plus 2 gives 17. So இதான் polynomial, final answer. This is the resultant polynomial. இதோட டிகிரி பாருங்கள், this degree first term ஓட டிகிரி 3, second term ஓட டிகிரி 2, third term ஓட டிகிரி 1 and last term வந்து constant value, அது டிகிரி கிடையாது. So 3 is the degree of the resultant polynomial. Easier ka children. And second sum, 7x cube, x square என்ற term இல்லை. ஸோ 0x ஸ்கொயர்னு போட்டுட்டேன். 6x இருக்குது, 1 இருக்குது. f of x பாருங்கள், இல்லை எக்ஸ் க்யூபே இல்லை. ஸோ எக்ஸ் க்யூப் வேல்யூ இல்லை, அதனால் நான் லீவ் அவுட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட் வேல்யூன்றதுனால நான் எழுதலை. நீங்கள் எழுதலாம், எழுதாமலும் இருக்கலாம், இல்லை எழுதிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான் அது. 7x ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக 7x ஸ்கொயர், எக்ஸுக்கு நேராக ப்ளஸ் 17x மைனஸ் 9. ஆட் பண்ணுங்கள். 7x க்யூப், 7ஓட 0 ஆட் பண்ணிங்கன்னா 7, 17 இருக்குது, -6 இருக்குது. ஒன்று நெகட்டிவ் ஒன்று பாசிட்டிவ்னும் போது யூ ஹாவ் டு சப்ராக்ட் அண்ட் புட் த பிக் நம்பர் சிம்பிள். ஸோ 17 less 6 gives 11. பிக் நம்பர் வேல்யூ is 17, ஸோ this is ப்ளஸ் சிம்பிள். ஸோ ப்ளஸ் 11x -9 + 1. ஸோ யூ ஹாவ் டு சப்ராக்ட் அண்ட் புட் த பிக் நம்பர் சிம்பிள். ஸோ மைனஸ். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? அந்த டிகிரி இஸ் 3. நெக்ஸ்ட் வேல்யூ 16x power 4, x cube இல்லை. ஸோ 0x cube minus 5x square, x term இல்லை. ஸோ 0x plus 9. நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்கள், 6 cube, அதாவது -6x cube, x cubeக்கு நேராக x cube வேல்யூ, x square இல்லை, இதுலேயும் x square இல்லை உங்களுக்கு. ஸோ 0x square எடுத்துக்கிறோம். அண்ட் தென் ப்ளஸ் 7x minus 15. ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் வேல்யூ 16ஓட 0 சேர்த்திங்கன்னா 16x power 4. 0ஓட எந்த வேல்யூ சேர்த்தாலும் சேம் வேல்யூ. ஸோ -6x cube -5x square ப்ளஸ் 7x -15ல் 9 லெஸ் பண்ணால் -6. பிக் நம்பரோட சிம்பிள் -6. ஸோ டிகிரி பாருங்கள், 4 தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். ஸோ டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சிங்களா? இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் நெக்ஸ்ட், சப்ராக்ட் த செகண்ட் பாலினாமியல் ஃப்ரம் த ஃபஸ்ட் பாலினாமியல் அண்ட் ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். என்ன செய்ய சொல்லியிருக்காங்க பாருங்கள். சப்ராக்ஷனில் ஃப்ரம் த அப்படின்னு கொடுக்கும்போது அதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்ராக்ட் த செகண்ட் பாலினாமியல். இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாலினாமியல், இது வந்து செகண்ட் பாலினாமியல். ஃபஸ்ட் கொஸ்டினில் எதை ஃபஸ்ட்டு எழுதணும்? ஃபஸ்ட்டு பாலினாமியல் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா ஃப்ரம் த அப்படின்னு கொடுக்கும்போது இதிலிருந்து இதை சப்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மீனிங் வரும்போது ஃபஸ்ட்டுலேருந்து செகண்டை சப்ராக்ட் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு எழுதுங்க, செகண்டாகவே எழுதுங்கன்ற அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு எழுத போகிறோம், செகண்ட் வேல்யூ செகண்டாக எழுதிட்டு சப்ராக்ஷன் அடிஷன் செஞ்சதே இப்போ சப்ராக்ஷன் செய்ய போகிறோம். ஷல் வி ஸ்டார்ட் நவ்? ஃபர்ஸ்ட் சம், p of x is equal to
7x square plus 6x minus 1. இது first expression, இது second expression. So first expression first எழுதிருங்க. Second expression like termக்கு நேரா like term எழுதுங்க. அதாவது x valueக்கு நேரா x value, constantக்கு நேரா constant. Subtraction போது இங்க பாருங்க. Subtract 4 from 8 அப்படி கொடுக்குறாங்கன்னா first 8 எழுதணும். Subtraction சொல்கிறதால subtract சொல்லியிருக்காங்க இல்லையா, subtractன்னு சொல்கிறதால -4 8 ஃபஸ்ட்டு எழுதிட்டு subtract கொடுத்துருக்கால -4ன்னு எழுதுவோம். அதே ப்ராசஸ் தான் இங்கே. ஸோ ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் சப்ராக்ட் பண்ணு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டேர்ம் எழுதிட்டோம், செகண்ட் டேர்ம் எழுதிட்டோம். மைனஸ்ன்றதுனால பிட்வீனில் மைனஸ் சிம்பிள் வரும். நம்ம இது வெர்டிக்கலில் சப்ராக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணணும். சப்ராக்ஷன் போது மட்டும் சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணணும். எங்கே சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த செகண்ட் டேர்முக்கு சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணணும். ஏன்னா செகண்ட் டேர்மில் தானே சப்ராக்ஷன் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்ம் சப்ராக்ஷன் பண்ணும்போது செகண்ட் டேர்முக்கு தான் அந்த சிம்பிள் சேஞ்சஸ் நடக்கணும். அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ்னு எடுத்துக்கணும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ்னு எடுத்துக்கணும். செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு மட்டும், செகண்டாக எழுதிக்கிறதுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பாசிட்டிவ் மீன்ஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் மீன்ஸ் பாசிட்டிவ். சப்ராக்ஷன் சம் கேட்டால் மட்டும் நம்ம இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண போகிறோம். இஸ் இட் கிளியர் சில்ட்ரன்? ஸோ சப்ராக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் நியூவாக போட்டிருக்கிறது தான் அதனோட சிம்பிள், அதை மைண்டில் வச்சுங்க. 7x ஸ்கொயர் இண்டிவிஜுவலாக இருக்குது. ஸோ 7x ஸ்கொயர். இங்கே ப்ளஸ் 6x இருக்குது. நம்ம நியூவாக போட்டிருக்க சிம்பிள் என்ன? மைனஸ். ஸோ -6x ப்ளஸ் 6 - 6 gives 0. ஸோ 0x. இஸ் இட் கிளியர்? அண்ட் தென் -1 இருக்குது. -9 இருக்கு பதிலாக நம்ம ப்ளஸ் சிம்பிள்னு மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ அது என்ன ஆகிடும்? +9ன்னு சேஞ்ச் ஆகிடுச்சு அந்த வேல்யூ. ஸோ 9ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 8 பிக் நம்பர் சிம்பிள் ப்ளஸ். ஸோ இதனோட டிகிரி பாருங்கள், இருக்கிறதுல ஹையஸ்ட் வேல்யூ 2 தான் டிகிரி. ஸோ 2 இஸ் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். செகண்ட் சம், ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதுங்க. y கியூப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் y கியூப், அதாவது y கியூப் வேல்யூவே கிடையாது. ஸோ y கியூபை ஃபஸ்ட்டு எழுதணும். y ஸ்கொயர் இல்லை. ஸோ 0y ஸ்கொயர். y டேர்ம் இருக்குது ப்ளஸ் 7y. கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ ப்ளஸ் 0ன்னு வந்துடும். கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லாதால 0ன்னு கொடுத்துக்க போகிறோம். இப்போ சிம்பிள் சேஞ்சஸ் எதுக்கு பண்ணணும்? செகண்ட் டேர்முக்கு பண்ணணும், செகண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு பண்ணணும். ஸோ ப்ளஸ்ன்றது மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடுச்சு. எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதால மைனஸாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் போட்டிருக்க லாஸ்ட்டில் போட்டிருக்க சிம்பிள் தான் செகண்ட் எக்ஸ்பிரஷனோட சிம்பிள்ஸ். ஸோ -y கியூப். இங்கே 6 இருக்குது, 0 இருக்குது. 0வோட எது சேர்ந்தாலும் சேம் வேல்யூ தான். அப்போ 6y ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துடும். இங்கே -7y இருக்குது. நீங்கள் நியூவாக போட்டிருக்கிறது மைனஸ் சிம்பிள். ஸோ -7y மைனஸ்ன்னும் போது -14y. ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போடணும். அண்ட் தென் 2 + 0 gives 2. ஸோ டிகிரி பாருங்கள், இருக்கிறதுல ஹையஸ்ட் 3 இஸ் த டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல். அண்ட் லாஸ்ட் சம், z⁴ -6 z⁴ ப்ளஸ் z. அது நம்ம என்ன ஆர்டராக எழுத போகிறோம்? z⁴ 4 இருக்குது, 3 இல்லை. ஸோ 0z⁴ 3, 2 இல்லை. இங்கே z எடுக்கும்போது நம்ம zன்னு எடுத்துக்கணும். கிளியர் ஆகிடுச்சுங்களா? 0z ஸ்கொயர் ப்ளஸ் z. கான்ஸ்டன்ட் இல்லை. ஸோ அதனால் ப்ளஸ் 0ன்னு சேர்த்து எழுதிக்கிறதுனால எழுதிக்கோங்க, இல்லை நான் எழுதியிருக்க மாதிரி அப்படியே எழுதுங்க. அண்ட் தென் செகண்ட் வேல்யூ எழுதுங்க. செகண்ட் எக்ஸ்பிரஷன், எக்ஸ் ஸ்கொயருக்கு நேராக எக்ஸ் ஸ்கொயர் எழுதணும், இசட்டுக்கு நேராக இசட் எழுதணும். கான்ஸ்டன்ட் இல்லாததால் கான்ஸ்டண்ட்டாக செப்பரேட்டாக லாஸ்ட்டில் எழுத போகிறீங்க. வேணும்னா மேலே ப்ளஸ் 0ன்னு சேர்த்துங்க. ஸோ இதை கம்பைன் பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி செகண்ட் எக்ஸ்பிரஷன் சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள். பாசிட்டிவ் பிகம்ஸ் நெகட்டிவ், பாசிட்டிவ் பிகம்ஸ் நெகட்டிவ், நெகட்டிவ் பிகம்ஸ் பாசிட்டிவ். ஸோ சிம்பிள் சேஞ்சஸ் நடந்துருச்சு. அண்ட் தென் z⁴ -6 z⁴ அப்படியே வந்துடும் உங்களுக்கு. ஸோ 0வோட வந்திருக்கிறதால அந்த 0 வேல்யூ அப்படியே தான் வரும். ஏன்னா z³ செகண்ட் எக்ஸ்பிரஷனில் இல்லை. ஸோ அதை அப்படியே 0ன்னு எழுதிக்கலாம், இல்லை எழுதாமலும் விட்டுடலாம். இட்ஸ் நாட் மிஸ்டேக். அண்ட் தென் 6ஓட 0 ஆட் பண்ணிங்கன்னா 6ஏ தான் வரும். சிம்பிள் நியூவாக போட்டிருக்கிறது தான் என்னோட நியூ சிம்பிள். ஸோ -6 z². நெக்ஸ்ட்டு -10 பாருங்கள், z -10 இப்படி இருக்குங்களா? ஸோ இந்த வேல்யூ 1 இருக்கிறது தான் மீனிங். -10லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா -9z. பிக் நம்பர் சிம்பிள் -9 -9z வரும். ஸோ மைனஸ் சிம்பிள், அதாவது -7 இருக்குது. நியூ சிம்பிள் என்ன கொடுத்துருக்கீங்க? ப்ளஸ். அப்போ அது +7ஆக எழுதணும். ஞாபகம் வச்சுங்க, செகண்ட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போது சிம்பிள் சேஞ்சஸ் நடக்கணும். அதுதான் உங்களுடைய செகண்ட் எக்ஸ்பிரஷனோட சிம்பிள். ஸோ டிகிரி பாருங்கள், இருக்கிறதுல ஹையஸ்ட் 5 தான். ஸோ டிகிரி ஆஃப் த ரிசல்டன்ட் பாலினாமியல் இஸ் 5. Do you understand this, children? Write neatly in your maths subject note. Thank you all of you.